சார்ஜரோட ஒர்க்ஸ் பத்தி பார்க்குறோம். அ சார்ஜர் சிவில் சர்வெண்ட்டா டிப்ளமேட்டா இருக்கும்போது நெறைய நாடுகளுக்கு பயணம் போறாரு. குறிப்பா ஃப்ரெஞ்ச், இட்டாலி இந்த கண்ட்ரீஸ்க்குலாம் போறாரு. அங்க போகும்போது, அங்க இருக்கக்கூடிய மக்களோட பழக்கவழக்கங்கள் இதெல்லாம் அவர் நேரடியா பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம, அங்க இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ்னால வந்து ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பாரு. அதே மாதிரி அவருடைய ரைட்டிங்ஸ்லயும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் பீரியட். இந்த ஃப்ரெஞ்ச் பீரியடில் ரோமன் டி லா ரோஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு போயம். இது வந்து கிலாமே டி லாரிஸ் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஜிஎன்டி மியூன் அதை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. இந்த ரோமன் டி லா ரோஸில் சில போர்ஷன்ஸ் மட்டும் சார்ஸ்லெட் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜான் ஆஃப் காண்ட் கேட்டுக்கிட்டதுக்காக, அதாவது ஜான் ஆஃப் காண்டோட ஒய்ஃப் பிளான்ச் இறந்துருப்பாங்க. அதனால கேட்டுக்கிட்டதுக்காக இந்த புக் ஆஃப் த டச்சஸ் 1369ல் ரிலீஸ் பண்ணுறாரு. இது ஒரு ட்ரீம் ஆலிகரி. ஹட்சன் புக்கில் இந்த புக் ஆஃப் த டச்சஸ்க்கு மட்டும்தான் இயர் கொடுத்துருக்காங்க சார்ஸரோட ஒர்க்லேயே. இட்டாலியன் பீரியடில் டான்டே, பொக்காஷியோ இந்த மாதிரியான இட்டாலி ரைட்டர்ஸை மீட் பண்ணுறாரு. அவங்களோட ரைட்டிங்ஸ்னால ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அவர் எழுதின த ஹவுஸ் ஆஃப் ஃபேம் அப்படிங்கக்கூடிய அந்த போமில் கூட டான்டேவோட டிவைன் காமெடி அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அப்புறம் ட்ராய்லஸ் அண்ட் கிரிசேடில் வந்து பொக்காஷியோட இல் ஃபிலஸ்ட்ரேட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் எழுதியிருப்பாரு. த லெஜெண்ட் ஆஃப் குட் விமன் அப்படிங்கக்கூடிய ஒரு போயம் எழுதியிருப்பாரு. இந்த போயம் வந்து ஒரு அன்ஃபினிஷ்டு போயம். இது ஹீராயிக் கப்லெட்டில் வந்து எழுதியிருப்பாரு. அதாவது லெஜெண்ட் ஆஃப் குட் விமன் வந்து டோட்டலாக 19 டேலுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 8 டேல் தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. 9th டேல் வந்து இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் பீரியட். இந்த டைமில் ஒரு ஃபேமஸான ஒரு ஒர்க்கை வந்து சாசர் எழுதுறாரு. அதோட நேம் என்ன அப்படின்னா கேன்டர்பரி டேல்ஸ். கேன்டர்பரி டேல்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி சார்சர் இதை எதை பேஸ் பண்ணி எழுதுறாரு அப்படின்னா பொக்காஷியோட டெக்கமரான பேஸ் பண்ணி எழுதுறாரு. அதாவது இவர் எழுதின இந்த கேன்டர்பரி டேல்ஸ் வந்து 120 டேல்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. ஆனால் கம்ப்ளீட் பண்ணது 24 டேல்ஸ் தான். மொத்தம் 30 பில்கிரிம்ஸ் இருந்திருப்பாங்க. அதில் கதை சொன்னது பார்த்தோம் அப்படின்னா 23 பில்கிரிம்ஸ் தான் வந்து கதை சொல்லியிருப்பாங்க. அதாவது 120 டேல்ஸ்ன்னு பார்க்கும்போது போகும்போது 2 டேல்ஸ் சொல்லணும், வரும்போது 2 அப்படி சொல்லணும். ஆனால் ஃபினிஷ் பண்ணது 24 டேல்ஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. சாசர் வந்து த டேல் ஆஃப் சர் தோப்பாஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு டேல் சொல்லியிருப்பாரு. அதை வந்து ஹோஸ்ட் இன்டரப்ட் பண்ணியிருப்பாரு, போரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து வந்து சாசர் த டேல் ஆஃப் மெலிபியஸ், த பார்சன்ஸ் டேல் அப்படிங்கக்கூடிய 2 டேல்ஸ் சொல்லியிருப்பாரு. அது ரெண்டுமே வந்து ப்ரோஸ் டேல்ஸ். அதுக்கப்புறம் சின்ன சின்ன போயம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்மர் ஏஜ், ஃபார்ச்சூன், ட்ரூத், ஜென்டில்னஸ், த லேக் ஆஃப் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் அப்படிங்கக்கூடிய சின்ன சின்ன போயம்ஸ்லாம் எழுதியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் அவரோட கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் லவ் போயம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அ கம்ப்ளைண்ட் டு ஹிஸ் லேடி, த கம்ப்ளைண்ட் ஆஃப் மார்ஸ், த கம்ப்ளைண்ட் ஆஃப் வீனஸ், த கம்ப்ளைண்ட் ஆஃப் சார்சர் டு ஹிஸ் எம்டி பர்ஸ், டு ராசமண்ட், அ பேரட் ஆஃப் கம்ப்ளைண்ட், மெர்சிலஸ் பியூட்டி அப்படிங்கிற இந்த போயம்ஸில் எழுதியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு சார்சரோட ட்ரீம் விஷன்ஸ் அண்ட் நேரட்டிவ் போயம்ஸ் பார்க்குறோம். ஆல்ரெடி பார்த்தது தான். த புக் ஆஃப் த டச்சஸ், த ஹவுஸ் ஆஃப் ஃபேம், த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ், த லெஜெண்ட் ஆஃப் குட் விமன், ஆனிலிடா அண்ட் அவுட்சைட். இது ஒரு அன்ஃபினிஷ்டு போயம். நெக்ஸ்ட்டு சாசேரியன் ஸ்டான்ஸா. இந்த ஸ்டான்ஸாவை வந்து ஃபஸ்ட்டு சாசர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அதாவது 7 லைன் ஸ்டான்ஸா சொல்லலாம். இதை வந்து ரைம் ராயல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி ரைம் ராயல்னு சொல்கிறாங்க அப்படின்னா அரசர்களாக இருக்கட்டும், அரசவை கவிஞர்களாகட்டும் இந்த ஒரு ஸ்டான்ஸா ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி நிறைய எழுதியிருப்பாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட், அதாவது ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர், த கிங் ஸ்கொயர் அப்படிங்கக்கூடிய போமில் வந்து அந்த கிங் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த ஸ்டான்ஸா ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி எழுதியிருப்பார். அதாவது ஒவ்வொரு ஸ்டான்ஸாவிலும் 7 லைன்ஸ் இருக்கும். என்ன மீட்டரில் எழுதியிருப்பாங்க அப்படின்னா அயம்பிக் பென்டாமீட்டர். அதாவது ஒரு ஒரு லைனில் 5 ஐயாம்ஸ் இருக்கும். அந்த 5 ஐயாம்ஸை பிரிக்கும்போது, அதாவது 5 into 2 10 சிலபிள்ஸ் கிடைக்கும். இந்த 10 சிலபிள்ஸ் ஒரு லைனில் 5 ஐயாம்ஸ் இருக்கும். அந்த 5 ஐயாம்ஸை பிரிக்கும்போது 10 சிலபிள்ஸ் கிடைக்குது. அந்த 10 சிலபிள்ஸை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா டெக்கா சிலபிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது பிரிக்கக்கூடிய
சிலபல் எப்படி ஃபர்ஸ்ட்டு வரக்கூடிய சிலபல் வந்து அன்ஸ்ட்ரெஸ்ட் ஆகும். அடுத்து வரக்கூடியது ஸ்ட்ரெஸ்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது மாறவே மாறாது. இந்த ஸ்ட்ரெஸ் பேட்டர்ன் வந்து மாறாது. இதோட ரைம் ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா, ஏபி, ஏபி, பிசிசி.